குட் மார்னிங். வெல்கம் டு பிரியா பெருமாள் vlogs. இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான் பார்க்கலாம். இது என் அம்மாவோட ஸ்பெஷல் கிரேவி. ஸ்கூல் டேஸில் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தா சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு அல்டிமேட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க க்ரீன் கிராமை. அப்புறமா குக்கரில் கார்லிக் க்ரீன் சில்லி காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக தான் எடுத்திருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு 8 to 10 விசில்ஸில் பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. மேஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆயில், மஸ்டர்ட் சீட், உளுந்து, சீரகம் எல்லாம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை, வெங்காயமெல்லாம் தாளித்து, அதுக்கப்புறம் தக்காளி போட்டு, தக்காளி வந்து நல்லா ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது இருக்கும் இல்லையா, அதை போட்டுக்கோங்க. போட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இது பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வேக வச்சு இதை பண்ணி கிரேவியை ரெடி பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றி தனியா, அதாவது தனியா கொத்தமல்லி சொல்லுவோம் இல்லையா, அது வந்து சீரகம் ரெண்டுமே ஈக்குவல் ஒரே ஸ்பூன் எடுத்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி மிக்சியில் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க பல்ஸ் மோடில். அது வந்து கிரேவி கொதிக்கும் போது ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஒரு ஸ்பூன் பவுடருமே ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நல்லாயிருக்கும். ஃப்ளேவர் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சூப்பராக இருக்கும். குழம்பு நல்லா கொதித்து வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஒரு 5 to 8 minutes வரைக்கும் கொதிக்க விடுங்க.